தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தங்க சக்திவேல். கடலூர் மாவட்டமே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செழுமையாக இருக்கிறது. கடலூர் கண்கொள்ளா காட்சியாக காட்சி அளிக்கிறது. தெருவெங்கும் சாலைகள், சிமெண்ட் சாலைகள், ரோடுகள், மேம்பாலங்கள், இப்படி என்று கடலூர் மாநகரம் பெரும் காட்சி அளிக்கிறது. மக்கள் சந்தோஷமாக இருக்கின்றனர். அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு கடலூர் மாநகரம் புது பொலிவுடன் காட்சி அளிக்கிறது. மக்கள் அனைவருக்கும் தேவையான திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது. பஸ் நிலையத்திலிருந்து, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து, நீதிமன்றத்திலிருந்து, அனைத்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலகத்திலிருந்து, பஸ் நிலையத்திலிருந்து அனைத்தும் சிறப்பாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. மாவட்ட அமைச்சர், தமிழக வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்களின் செயல்பாட்டால் கடலூர் மாவட்டம் சிறப்பாக காட்சியளிக்கிறது. குறிஞ்சிப்பாடி குதூகலமாக உள்ளது. தனி வட்டாட்சியர் அலுவலகம், பார்க்கு, நடைபாதைக்கு செல்வதற்கான பிளாட்ஃபார்ம், சாலைகள், புதிய வணிக வளாகங்கள், புதிய பேருந்து நிலையங்கள், புதிய பயணியர் விடுதி, புதிய ஒழுங்குமுறை விற்பனை கூடம், இப்படி குறிஞ்சிப்பாடி தொகுதி புது புலிவு போட்டுள்ளது. வடலூர் வளமாக உள்ளது, வளர்ந்து இருக்கிறது. வள்ளலார் பிறந்த இடத்திற்கு அடிக்கல் நாட்டி கட்டிடம் கட்டப்படுகிறது. வடலூர் வள்ளலார் தரும நிலையத்திற்கு புது பொலிவுடன் கட்டிடம் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அகல சாலைகளாக மாற்றி வடலூர் கண்கொள்ளா காட்சி அளிக்கிறது. புவனகிரி புத்துணர்ச்சி பெற்றுள்ளது. சிதம்பரம் சீர்பெற்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வேளாண்மைத்துறை அமைச்சர் தினந்தோறும் மக்களை சந்தித்து மக்களின் குறைகளை கேட்டு மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து வருகிறார். எனவே கடலூர் மாவட்டத்தில் அனைத்து தொகுதிகளிலும் திமுக வரும் 2026 தேர்தலில் வெற்றி பெறுவது உறுதியாகிறது. அதாவது அன்புமணி ராமதாஸ் கூறுவது போல் அவர்களின் பாச்சாவும், அதிமுகவின் பாச்சாவும், பாஜகவின் பாச்சாவும் கடலூர் மாவட்டத்தில் பலிக்காது. மக்கள் அனைத்து துறையிலும் தேவைகளை பூர்த்தி செய்து, மக்களின் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து மக்கள் தன்னிறைவோடு மனமகிழ்ச்சியோடு இருக்கின்றனர். அனைவரும் மாவட்ட அமைச்சரின் பின்னால் நிற்கின்றனர். கடலூர் மேற்கு மாவட்டத்தில் தொழிலாளர் துறை அமைச்சர் ஒவ்வொரு கிராமத்திற்கும் தேவையான வசதிகளை செய்து கொடுத்து, சாலை, ரோடு, பேருந்து, அதுக்கு என்னென்ன தேவையோ மக்களுக்கு, இளைஞர்களுக்கு புதிய கல்வி நிறுவனம், தொழிற்பயிற்சி நிலையம், அது மாதிரி புதிய பதிவுத்துறை அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகம், பல்வேறு கோயில்களுக்கு கும்பாபிஷேகம், கட்டுமான பணிகளுக்கு நிதி உதவி, அது போன்ற ஏராளமான பணிகளை செய்து கொடுத்து ஒட்டுமொத்த கடலூர் மாவட்டத்தையும் தன்னிறைவு பெற்ற மாவட்டமாக இரு அமைச்சர்களும் மாற்றி அமைத்துள்ளனர். எனவே அன்புமணி ராமதாஸ் கூறுவது போல் எதிர்த்து நிற்பவர்கள் அனைவரும் டெபாசிட் இருக்கும் நிலையில் கடலூர் மாவட்டத்தை சிறப்பாக வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் இரு அமைச்சர்களின் செயல்பாட்டால் சிறப்புற்று செழித்தோங்கி வளர்ந்துள்ளது மாவட்டம். எனவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாக்களித்து சிறப்பாக வெற்றி பெற செய்வார்கள் என்பது உறுதி. விருத்தாசலம் தொகுதியில் விருத்தாசலம் சட்டமன்ற உறுப்பினர் ஆளுங்கட்சி எம்எல்ஏவுக்கு இணையாக போட்டி போட்டுக் கொண்டு மக்கள் பணியாற்றி மக்களின் நன்மதிப்பை பெற்றுள்ளார் MRR ராதாகிருஷ்ணன் அவர்கள். அதுபோன்று அனைத்து தொகுதியிலும் உள்ள திமுக கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர்கள், சிந்தனை செல்வனாக இருக்கட்டும், MRR ஆக இருக்கட்டும், அனைவரும் வேல்முருகனாக இருக்கட்டும், மக்கள் பணி செய்வதே தினந்தோறும் தொகுதியில் ஊர் ஊராக சென்று அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து வருகின்றனர். எனவே வரும் சட்டமன்ற தேர்தலில் 9 தொகுதிகளிலும் கடலூர் மாவட்டத்தில் வெற்றி பெறுவோம் திமுக என்பது மக்களின் துணையோடு வெற்றி பெறுவோம். பெண்களுக்கான தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்துள்ளோம். இன்னும் மகளிர் உரிமை தொகை வழங்காத மகளிருக்கு அனைத்து உரிமை தொகையும் வழங்கிட தமிழக முதலமைச்சரும் இரு மாவட்ட அமைச்சர்களும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அதற்கான பணிகளை துரிதப்படுத்தி அதிகாரிகளின் துணையோடு செயல்படுத்தி வருகின்றனர். எனவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் அனைவரும் சாதிய மதவாத சக்திகளுக்கு துணை போகாமல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.